இன்னைக்கு நாம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல நடந்த மனதை உலுக்கின ஒரு கொடூர தாக்குதல் பத்தி தான். அந்த ஒரு ராத்திரியில அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்த இடம் கோயம்புத்தூர்ல இருக்கிற சித்ரா சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலி மைதானம். சம்பவம் நடந்த நாள் நவம்பர் மாசம் 2ஆம் தேதி. நேரம் சரியா சொல்லணும்னா ராத்திரி சுமார் 11 மணி இருக்கும். அந்த இடமே முழுசா இருட்டுல மூழ்கி இருந்துச்சு. அந்த ராத்திரி ரொம்ப அமைதியா தான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த அமைதி கொஞ்ச நேரத்துல ஒரு கொடூரமான சம்பவத்தால உடைய போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அங்க யார் இருந்தாங்கன்னா, ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு. அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்காரு. 2 பேரும் ஒரு வெள்ளை கலர் ஸ்விஃப்ட் கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத இருட்டான ஒரு மைதானத்துல. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கன. திடீர்னு அந்த அமைதி கலைஞ்சு போச்சு. எங்கிருந்தோ ஒரே பைக்ல 3 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. கார்ல ஒரு ஆணும் பொண்ணும் இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அவங்கள ஒருத்தன் கையில அரிவாள். அந்த நிமிஷமே அங்கிருந்த சூழல் மொத்தமா மாறிடுச்சு, பயங்கரமா. அவங்க எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல. நேரா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட அரிவாளோட பின்பக்கத்தை வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில திரும்ப திரும்ப அடிச்சதால அவர் ரத்த வெள்ளத்துல நினைவில்லாம கீழே சரிஞ்சு விழுந்துட்டாரு. ஆனா அந்த வன்முறை அதோட நிக்கல. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உண்மையிலே நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடூரம். அந்த பையன் மயக்கத்துல கிடக்க அந்த 3 பேரும் காரோட பின்னாடி கண்ணாடியை அடிச்சு நொறுக்குறாங்க. காருக்குள்ள இருந்த அந்த காலேஜ் பொண்ணை வலுக்கட்டாயமா வெளியே இழுக்கிறாங்க. அங்க இருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு புதர் பகுதிக்குள்ள. அங்க அந்த 3 மிருகங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த கொடூரமான ராத்திரி முடிஞ்சு விடியல் வருது. ஆனா அது கூடவே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் கொண்டு வருது. காலையில அந்த பையனுக்கு மெதுவா சுயநினைவு வருது. வந்த உடனே அவர் செஞ்ச வேலை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுதான். போலீஸ் உடனே ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பகுதி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த பொண்ணு பரிதாபமான நிலையில அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா போலீஸ் 2 பேரையும் மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. தலையில பலமா அடிபட்ட அந்த நண்பருக்கு தையல் போட வேண்டி இருந்தது. இந்த கொடூரத்துக்கு அப்புறம் நீதிக்கான தேடல் ஆரம்பிக்குது. போலீஸ் அவங்க விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தலைமையில போலீஸ் டீம் தடயவியல் நிபுணர்களோட சம்பவ இடத்துக்கு வராங்க. அங்கிருந்து முக்கியமான தடயங்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க. அப்புறம் அந்த வெள்ளை கலர் ஸ்விஃப்ட் காரையும் விசாரணைக்காக எடுத்துட்டு போறாங்க. ஆனா போலீஸ் விசாரணையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, சம்பவம் நடந்த அந்த தனிமையான மைதானத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல. இதனால குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சு. இந்த வழக்கோட தீவிரத்துல நீங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். தப்பிச்சு ஓடுன அந்த 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக பீடமேடு போலீஸ் சரியா சொல்லணும்னா 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. இந்த கேஸ் எவ்வளவு முக்கியம்னா, வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் அவர்களே நேரடியா இந்த விசாரணையை மேற்பார்வை செஞ்சுட்டு வராரு. கோயம்புத்தூர்ல நடந்த இந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம நகரங்கள்ல, குறிப்பா இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பாதுகாப்புங்கிறது உண்மையிலே உறுதி செய்யப்பட்டிருக்கா? இதை பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.